கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 35:28. என் நாவு உமது நீதியையும் நாள் முழுவதும் உமது துதியையும் சொல்லி கொண்டிருக்கும். பிரியமானவர்களே, தேவனாகிய கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் ஒவ்வொரு நாளும் சொல்லி துதித்து கொண்டே இருக்கலாம். அப்படி எண்ணிலடங்காத நன்மைகளை நம் ஒவ்வொருவருடைய வாழ்விலும் தேவனாகிய கர்த்தர் செய்துள்ளார். நாம் தண்ணீரை கடக்கும் போதும் தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருந்தார். ஆறுகளை கடக்கும் போதும் அவர் நம்மோடு கூட இருந்தார். அக்கினி ஜுவாலை நம்மை பற்றாதபடி தேவனாகிய கர்த்தர் எல்லாவற்றிற்கும் விலக்கி பாதுகாத்தார். இப்படி எண்ணிலடங்காத நன்மைகளை தேவன் நம் வாழ்வில் ஒவ்வொரு நாளும் செய்து கொண்டு வருகிறார். அதற்காக நாம் எப்பொழுதும் தேவனை துதித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்முடைய நாவும் நம்முடைய பேச்சு எப்பொழுதும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். தேவனை நிந்திப்பதாகவோ தூஷிப்பதாகவோ அவருடைய நாமத்தை வீணிலே வழங்குவதற்கு நாம் காரணமாயிராதபடி ஒவ்வொரு நாளும் தேவன் நமக்கு செய்த சொல்லி முடியாத நன்மைக்காகவும் கிருபைக்காகவும் எண்ணி துதித்து ஸ்தோத்தரிக்கும் போது இன்னும் தேவனாகிய கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய அவர் கடந்து வருகிற தேவனாக இருக்கிறார். எனவே ஒவ்வொரு நாளும் அவரை துதிப்போம், ஸ்தோத்தரிப்போம். அவரிடத்திலிருந்து அளவில்லாத நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். அந்த தேவனின் அன்பு கரங்களை நாம் பற்றி கொண்டு அவரோடு கூட வாழ்வோம். ஆமேன்.